எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 மற்றும் 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீ போக்கா கேட்டிருக்காங்க. இப்போது இந்த பாலினாமியலால் இதை வந்து டிவைட் பண்ணும். அப்போது இதால் இதை டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு வந்து கேன்சல் பண்ணணும்னா இதன் கூட எது மல்டிப்ளை பண்ணால் இது கேன்சல் ஆகும்னு பார்க்கணும். இப்போ 2 இது கூட மல்டிப்ளை பண்ணால் 2x கியூப் வருமா? அப்போ சைன் சேஞ்ச் பண்ணி இதை கேன்சல் பண்ண முடியும். அதனால் இந்த 2ஆல் இந்த மொத்த பாலினாமியலும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ஸ்கொயர் கிடைக்கும். 5x ப்ளஸ் 2x வந்து ப்ளஸ் 7x மைனஸ் 3 மைனஸ் 4 வந்து மைனஸ் 7 கிடைக்கும். இதில் மூணுத்துலேயும் 7 இருக்கா? அப்போ காமனாக 7 மைனஸ் 7 வெளில எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்கே வந்து ப்ளஸ் 7 இருக்குது. அப்போ மைனஸ் 7 எடுத்தால் மைனஸ்னு வரும். சைன் சேஞ்ச் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 1. இப்போது இதை மட்டும் எடுத்துக்கணும். இந்த 7 வந்து எடுத்துக்கக்கூடாது. இந்த பாலினாமியலால் இதை வந்து டிவைட் பண்ணும். இதை வந்து டிவைட் பண்ணோமா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போது ஃபஸ்ட் உறுப்பு பாருங்க எக்ஸ் கியூப் இது எக்ஸ் ஸ்கொயர். இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இது ஃபஸ்ட் உறுப்பு வந்து கேன்சல் ஆகும்னா எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் ஆகும். சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணலாமா? அதனால் இந்த எக்ஸால் இது மொத்தத்தையும் நாம் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 2 இருக்குது. அது அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ மூணுத்துலேயே 2 காமனாக இருக்குது. 2 காமனாக வெளில எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதால் இதை வந்து டிவைட் பண்ணணுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பண்ணோன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1. அப்போ இங்கே 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் சேம் வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். சைன் சேஞ்ச் பண்ணால் இது மூணுமே கேன்சல் ஆகிடுமா? எதால் நம்ம டிவைட் பண்ணும்போது 0 வருது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வருது. அப்போது இதுதான் இந்த சம்முக்கான HCF. HCF ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ.